கூட்டம் என்பது பொதுமக்களின் ஒரு பிரிவினரின் பிரதிநிதிகளின் கூட்டம். மாலையிலே ஒன்று நடந்தது, அது எங்கள் கட்சியினுடைய தோழர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டம். ஆனால் இது பொதுக்கூட்டம். துண்டு பிரசுரம் அச்சடித்திருக்கிறோம், சுவரொட்டிகள் அச்சடித்திருக்கிறோம், பதாகைகள் வைத்திருக்கிறோம். ஊர் மக்களே வாருங்கள் வ.உ.சி. திடலுக்கு. நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நடுநிலையாளர்களே வாருங்கள் வ.உ.சி. திடலுக்கு. அரசியலை எங்களுக்கு அதிகமாக ஈர்ப்பில்லை என்று சொல்லுகிறவர்களும் வாருங்கள், வேறு கட்சி தோழர்களும் வாருங்கள், வியாபார பெருங்குடி மக்கள் வாருங்கள், அரசு ஊழியர்கள் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்து நடத்துகிற பொதுவான கூட்டம் தான் பொதுக்கூட்டம் என்பது. எதனால் இப்படி எல்லோரையும் அழைக்கிறோம்? எங்களுடைய யூகங்களை வகுக்கிற இடம் வேறு. ஆனால் மக்களிடையே கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லி, ஆட்சியில் இருந்த போது செய்த சாதனைகளை சொல்லி, இன்னும் என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை விளக்கி உங்கள் ஆதரவை திரட்டுவதற்காக நடத்துகின்ற பொதுக்கூட்டம் என்பதால் எல்லோரையும் வாருங்கள் என்று அழைக்கிறோம். ஆக உங்கள் மனம் மாறுகின்ற அளவிற்கு, உங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் விளக்கங்களை தருவதுதான் எங்களுடைய கடமை. நீங்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயரமான மேடையில் நான் இருக்கிறேனே தவிர உயர்ந்த இடத்தில் இருப்பதாக நாங்கள் கருதுவதில்லை. இது உயரமான மேடை, உயர்ந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் அல்ல. நீங்களும் நாங்களும் ஒன்றுதான். என் குரல் அதிகம் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதால் ஒலிபெருக்கி இப்படி எல்லோரும் மக்களிடம் வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுதான் ரொம்ப முக்கியம். எதனால் இப்படி அறைகூவல், எதனால் இப்படி வேண்டுகோள், எதனால் இப்படி ஊரெங்கிலும் பொதுக்கூட்டங்கள், தலைவர்கள் வருகிறார்கள், எங்களை போன்றோர் வருகிறோம், என்ன காரணம் என்பதை தயவு செய்து நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.